சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு தொடர்பாக 5 பேருக்கு கருப்பூர் போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நடராஜன். வணக்கம் நடராஜன், இந்த சம்மன் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தில் பூட்டர் பவுண்டேஷன் என்ற தனியார் நிறுவனத்தை தொடங்கி பல்கலைக்கழக பணத்தை முதலீடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து பல்கலைக்கழக தொழிலாளர் சங்க சட்ட ஆலோசகர் இளங்கோவன் அளித்த புகாரின் பேரில் துணைவேந்தர் ஜெகநாதன், பதிவாளர் தங்கவேல், இணை பேராசிரியர் சதீஷ், பாரதிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர் ராம் கணேஷ் ஆகியோர் மீது 7 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தலைமறைவாக உள்ள பதிவாளர் தங்கவேல் மற்றும் பேராசிரியர்கள் தலைமறைவாக உள்ளனர். இந்த நிலையில் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்பட்டு அதனுடைய அவர்களுக்கு அந்த விசாரணையில் சேலம் மாவட்ட பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதிவாளர் உட்பட பல்வேறு பேர் வழக்கு பதிவு செய்து தேடி வரும் நிலையில் சேலம் மாநகர துணை கமிஷனர் நிலவழகன், பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பதிவாளர் பொறுப்பு விஸ்வநாதமூர்த்தி, பேராசிரியர்கள் ஜெயராமன், சுப்பிரமணிய பாரதி, அலுவலக பணியாளர் விஸ்வமூர்த்தி, பெரியார் பல்கலைக்கழகத்தில் பூட்டர் பவுண்டேஷனில் பணியாற்றி வந்த விஸ்வநாதமூர்த்தியின் மனைவி வனிதா ஆகிய 5 பேரும் நாளை காலை கருப்பூர் காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என தற்போது சம்மன் வழங்கப்பட்டு உள்ளது. நன்றி நடராஜன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.